நேர்களே, வண்ணத்தில் ஒரு வண்ணம் சிவப்பு வண்ணம். எந்த திசையில் இருக்கலாம், எந்த திசையில் இருக்கக்கூடாது, எந்த திசையில் இருந்தால் என்ன பிரச்சனையை கொடுக்கும் பாருங்க. இதை நான் நினைக்கிறேன் 2 எபிசோடு முன்னே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனாலும் ஒரு கேள்வி வந்திருக்கு. சிவப்பு கலர் என்ன செய்யும்? சிவப்பு கலர் சூரியனும் செவ்வாயும் சேர்ற கலர் சிவப்பு கலர். உஷ்ணமான கலர், ஹீட் கலர். இது வீட்டின் வடகிழக்கில் இருந்தால், ஃபஸ்ட்டு நெகட்டிவை கற்றுக்குங்க, அப்போ நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்க. அதனால் நெகட்டிவ் போயிடுச்சுனாவே எல்லாமே நல்லது நடக்கும். வடகிழக்கில் இருந்தால் நம்ம வீட்டில் நோய்கள் அதிகமாக இருக்கும். பல பேருக்கு பல நோய் இருக்கும். கார்னர் பில்டிங் சவுத் வெஸ்ட் பில்டிங்காக இருந்து, பில்டிங்கே ரெட் கலராக இருந்து, அந்த பில்டிங்குடைய வாசல் சிவப்பு கலராக இருந்து, வடகிழக்கிலேயும் பூஜை அறை அதுவும் சிவப்பாக இருந்தால் அந்த வீட்டில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்கள் மகனுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சிவப்பு வண்ணம் வடகிழக்கில் நோயை குறிக்கிறது. வடக்கு திசையில் சிவப்பு இருந்தால், வடக்கு திசையில் சிவப்பு இருந்தால் சுபகாரியங்கள் நடக்காது. இதே நம்மளுடைய ஃபேக்ட்ரி ஆஃபீஸ் இருந்தால் நம்முடைய கிளைண்ட் நம்ம உள்ள கால் வைக்க மாட்டாங்க. ஃபுட் ஃபால்ஸ் இருக்காது. வடக்கில் சிவப்பு இருந்தால் ஃபுட்ஃபால் இருக்காது. மேற்கு திசையில் சிவப்பு இருந்தால், மேற்கு திசை வெஸ்டில் சிவப்பு இருந்தால் பிபி ஷூட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் உள்ளன. அது நமக்கும் நம்ம யாராவது அடிச்சிடறோம், அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தெற்கு திசையில் சிவப்பு வரலாம், தெற்கு திசையில் சிவப்பு வரலாம். ஆனால் தென்மேற்கில் நமக்கு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில், அந்த ரூமுக்கு தென்மேற்கில் அல்லது பெட்ரூம்லேயே சிவப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ மாடர்னில் சினிமாலெல்லாம் காட்டுவாங்க, சிவப்பு பெட்டு, சிவப்பு தலகாணி, ஒரு பொண்ணு ஆடிக்கினே வருவா, திருமண நாள், அதுக்கெல்லாம் சிவப்பாக காட்டுவாங்க. அது நாடகம் வரைக்கும் சினிமா வரைக்கும் சரிப்பா, வீட்டில் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அல்லது கணவன் மனைவிக்கு டிஷ்யூம் சண்டைகள் ஆரம்பிச்சிடும். நான் சென்னை பேஸ்டு ஒரு பெரிய ஞானி, பல ஆயிரம் பேர் அவங்களுடைய கிளாஸஸ் எடுத்தாங்க. 150 பேர் இப்பவும் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இங்கிலீஷில் ஸ்பீச் கொடுப்பாரு. அவருடைய ஒரு சிஷியன் பெங்களூரில் போகிறாரு. அவர் வீட்டுக்கு எனக்கு யாரோ ஜாதகம் பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு வாஸ்துக்கு இட்டுன்னு போகிறாங்க. ஜாதகம் பார்க்கும்போது சொன்னேன், யூ ஆர் லிவிங் வித் யுவர் ஒய்ஃபு அப்படின்னு கேட்டேன். சார் ஜஸ்ட் நவ் ஷி கேம் பேக் அப்படின்னா. ஓகே, வி வில் ஹாவ் டிஸ்கஷன் சார், ப்ளீஸ் ஹாவ் அ விசிட் டு அவர் ஹவுஸ் அப்படின்னாங்க. போன உடனே அவங்க அம்மா அப்பா மருமகள் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த அம்மா கேட்டேன், என்னம்மா உங்கள் கணவர் உலகத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறாரு, உன்னை எட்டி வச்சிருப்பாரு. அப்போ அந்த அம்மா அவங்க பாடியில் இருக்கிற மார்க்ஸ் எல்லாமே காட்டுறாங்க. அண்ணா பாருங்கள், அப்பா பாருங்கள், இங்கே அடித்தார் அங்கே அடித்தார். நான் 1.5 வருஷமாக இவர்கிட்ட இல்லாமல் இப்போ தான் ஒரு 8-10 நாள் ஆயிடுச்சு திரும்பி வந்திருக்கேன். அப்போ நான் ஒரே வார்த்தை கேட்டேம்மா, உன்னுடைய பெட்ரூமில் எல்லாமே சிவப்பாக இருக்காமான்னு கேட்டேன். அப்பா வாங்க அப்படின்னா உள்ளே இட்டுன்னு போனான். அங்கே இருக்கிற ஸ்க்ரீன் ரெட்டு, பெட்டு ரெட்டு, தலகாணி ரெட்டு, போர்வை ரெட்டு. இந்த ரெட்டு கலர் கணவன் மனைவி உறவில் விவாதத்தை கொடுக்கும், சண்டையை கொடுக்கும்,
பிரச்சனையே கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு வண்ணம் இல்லாமல் பார்த்து கொண்டால் நன்றது. ஆனால் தெற்கு வாலில் சிவப்பு வரலாம். நீங்கள் ஏதோ பிஓபி பண்ணுறீங்க வீட்டில், அதில் லைனிங் ஒரு லைன் 2 லைன் சிவப்பு போடலாம். நார்த்தில் இருந்தால் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை அப்படியே சாப்பிட்டுடும், வருமானமே இருக்காது, அப்படியே சாப்பிட்டுடும். கடலை இருந்தால் கிளைண்ட்டு கடலை ஏற மாட்டாங்க. ரொம்ப இன்னைக்கு நான் ஆரஞ்சு ரெட்டை போட்டிருக்கேன். ரொம்ப சிவப்பு ஆரஞ்சு ரெட்டு போன்ற கலர்களை போடுறவங்களுடைய வீட்டில் போய் பாருங்கள், திருமண வாழ்க்கை சரியாக இருக்காது. திருமண வாழ்க்கை சரியாக இருக்காது. இது வீட்டு வாஸ்துலேருந்து நான் கலருடைய வாஸ்துன்னு சொல்கிறேன், ஆன் ஹியூமன் பாடி ஆல்சோ. ஸோ இந்த சிவப்பு வண்ணம் எங்கே வரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தெற்கு சென்டரில் வரலாம், தென் கிழக்கில் வரலாம். தென்மேற்கில் வரக்கூடாது, பெட்ரூமில் வரக்கூடாது, வடமேற்கில் வரக்கூடாது, வடக்கு மத்திய பகுதியில் வரக்கூடாது. வடகிழக்கில் வந்தால் நோயை கொடுத்துடும், தீராத நோய் வந்து சேர்ந்துடும். அதனால் சிவப்பு கலர் ரொம்ப டஃப்பான கலர். சிவப்பு கலர் வந்து நம்ம கலரில் வந்து பிளாக் வேண்டாம் நான் பல ஆயிரம் வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சிவப்பு முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, உங்கள் வீட்டுக்கு வாசல் தெற்கு வாசலாக இருந்தால், இது சம்பாதிக்கிற விஷயம் சொல்கிறேன் கவனிங்க. அந்த வாசலை நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா, வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவாங்க நம்ம தாய் எல்லாமே. அந்த கீழே இருக்கிற வாசலை சிவப்பு கலராக பூசலாம், அதை பொட்டு வச்சு பூஜை பண்ணலாம். வீட்டுக்குள்ளே வெளியே வர்ற மேட், கால் மெரிகள் அப்படின்னு இல்லையா, அதை மாத்திரம் சிவப்பாக வாங்கியாந்து நீங்கள் வைச்சால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி வந்து சேரும். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.